இப்போ ரீசெண்டாக கொட்டாக் கிரெடிட் கார்டோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை நான் டாமினோஸ்க்கு வவுச்சராக நான் வந்து கிளைம் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ நான் 2 வவுச்சர் வாங்கியிருந்தேன், 100 ருபீஸ் வர்த்துள்ளது. ஆக்சுவலாக அப்படி வாங்காமல் நம்ம ஒரே வவுச்சராக வாங்கியிருக்கலாம். ஏன்னா கடைசியாக வவுச்சருக்கான அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இல்லை, பேலன்ஸ் ஒரு 38 ரூபா நான் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நான் பே பண்ணியிருந்தேன். அதனால் 2 வவுச்சராக இருக்கிறதுனால ஒரு பேமெண்ட்டுக்கு ஒரு வவுச்சர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் டைரெக்டாக திருநின்றவூரில் இருக்க அந்த டாமினோஸ் பீஸாவுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாதுங்க எங்களுக்கு. அதை நீங்கள் ஆப்பில் வேணால் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதில் தான் அதை மாதிரி பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அந்த டாமினோஸ் சென்டரோட மேனேஜரு. நான் அதுக்கப்புறம் அங்கேக்கு உட்காந்துக்கிட்டே நான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நான் அதில் வந்து நான் ஃபோன் நம்பர் மூலமாக நான் லாகின் பண்ணி அதில் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி அது ஒரு 175 ருபீஸ்க்கான ஆர்டரு. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி வவுச்சர் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் 100 ருபீஸ் நான் வந்து போட்டுட்டேன். பேலன்ஸ் 74 ருபீஸ் சில்லற அதை வந்து பே பண்ணுற மாதிரி வந்தது. அதை நான் தனியாக நான் வந்து ஜிபே பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ அதுக்கான பின்னு கூட கேட்குது. வவுச்சர் நம்பர் பின்னு வந்து இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வாங்குறப்ப ஒரே வவுச்சராக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆர்டருக்கு ஒரு வவுச்சர் தான் யூஸ் பண்ண முடியும். நான் 2 வவுச்சர் வாங்கியிருந்தேன். இப்போ அந்த 2மே தனித்தனி ஆர்டராக தான் வாங்கணும். மறுபடியும் எப்பயாவது டாமினோஸ் பக்கம் போனால் இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அங்கே உட்காந்துக்கிட்டே நம்ம பண்ணுறதுனால டேக் அவே மாதிரி கொடுத்துட்டு அங்கேவே ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணி உடனே அங்கேயே அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கேவே சுட சுட நல்லா வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீஸியாக இருந்தது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது. என்னன்னு தெரியல, ஆனால் காம்போ தான் வாங்கியிருந்தேன். அது மேபி அங்கே இந்த ஆப் இல்லாமல் தனியாக வாங்கியிருந்தேன்னா எவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரியல. மேபி ஆப்பில் அந்த டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட்லாம் போட்டு ஒரு 175க்கு 2 பீஸா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஒன்று வந்து நல்லா சீஸியாக இருந்தது உள்ளுக்குள்ளே கூட, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. செகண்டு காமிச்சது நல்லா சீஸியாக இருந்துச்சு. ஆனால் 2த்துலேயுமே பன்னீர் கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க. இந்த டாமினோஸில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே டெலிவரி கொடுக்கறதுக்காக தான் அந்த பசங்களாம் வேலை பார்க்குறாங்க. அப்போ தான் நினச்சேன், இங்கேருந்து யார் புக் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஆர்டர் மேலே ஆர்டர் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே டைரெக்டாக சாப்பிட்றவங்கள விட ஆன்லைன் ஆர்டர் போட்டு சாப்பிட்றவங்க தான் அதிகம் போல். ஆனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து சுட சுட வாங்கி சாப்பிட்றது தான் சூப்பராக இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த வெஹிக்கல்ஸாக இல்லைனா ஏதாவது ரெண்ட்டுக்கு விடுறாங்களான்னு தெரியல. அந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெஹிக்கல்ஸாக வந்து சார்ஜ் போடுறதுக்கு வச்சுருக்காங்க. எல்லா வண்டியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா திருநின்றவூரில் இருக்க டாமினோஸு. கூகுள் ரிவ்யூலாம் ரொம்ப மட்டமாக போட்டிருந்தாங்க. பட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ள ரொம்ப சின்ன கடை மாதிரி தெரியுது, ஆனால் மேலே போய் பார்த்தா அது நல்ல வெஸ்டர்ன் லுக் இருக்குது. இந்த பீஸா, இந்த டாமினோஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்னில் இருந்து தான் நமக்கு வந்தது. அந்த ஷாப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டோட வவுச்சர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு லாபம். அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்குள்ள இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.